இன்னைக்கு ஒரு நபர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கல, பணம் வாங்கினவரு நான் திரும்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் ஒண்ணு கொடுக்கறாரு. அத இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கே போய் பேங்க்ல அவர் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? பொதுவாவே இந்த செக் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செக் எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா, நான் வாங்கின பணத்தை திருப்பி தரேன் அப்படிங்கறதுக்காக தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. சோ செக் கொடுத்ததுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டையே வாலண்டியரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு 420 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 420 கீழே வரும்னு சொல்லி ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து இதை போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுத்து நம்ம ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். இல்ல சார் எனக்கு போலீஸ் எல்லாம் போயிட்டு வரதுக்கு டைம் இல்ல அப்படின்னா தாராளமா ஒரு வழக்கறிஞரை பார்த்து காசோலை மோசடி வழக்கு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 படி நம்ம வந்து டைரக்டா கோர்ட் போலீஸ்க்கு போகாம டைரக்டா நம்ம நீதிமன்றத்திலே கூட கேஸ போட்டு அந்த செக்குக்கான தொகை என்னவோ நம்ம அதை நீதிமன்றம் மூலமா நம்ம வாங்கிக்கிறதுக்கு